நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. வழக்கமாக நம்ம சேனலில் வந்து என் ரிலேட்டடான ஸ்டோரிஸு கண்டென்ட்ஸ் தான் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் அதிகமாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது போக மூவிஸ் பற்றி இல்லை எனக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் அந்த கேட்டகரியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா கூட அது ஏன் சம்மந்தமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஜென்ரலாக வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நான் நிறைய பேசினது கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயம் பேசியிருக்கேன். அதுதான் வந்து இந்த ரேண்டம் சேட் அப்புறம் ஃபீஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கண்டென்ட்டு வந்து அப்லோட் பண்ணது. அதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து என் ரிலேட்டடாகவே போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்பப்போ என் வேர்ல்டுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த ரியாலிட்டியை பற்றிலாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் கேட்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் அப்பப்போ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஸ்பாட்டிஃபைலேயும் யூடியூப்லேயும் ரெண்டுத்துலேயுமே வந்து கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் வந்து நம்ம ஊரில் ஏகப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பற்றி தான் இந்த எபிசோடில் பற்றி நான் பேச போகிறேன். அதில் முக்கியமான விஷயம் முதல்ல இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் பற்றி. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ தான் இதை பற்றி நீ பேச வந்திருக்க அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு பேசலாமா வேணாமாங்கிறதே ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் வந்து மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம எதனா பேச போய் தப்பாக போச்சுன்னா என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா இதோடைய காசு என்ன, இந்த வார் நடக்கிறதுக்கான ஆர்ஜின் என்ன அப்படிங்கிற மாதிரியான இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்க என்னோட கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கே இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நிறைய தெரிஞ்சிருக்கும். காரணம் வந்து சமீப காலமாக நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லேயும் அதை பற்றியான கண்டென்ட்ஸ் தான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய பார்த்துருப்பீங்க. அதனாலேயே நானும் இதை திரும்பி பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இந்த இடத்துலையும் வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இந்த வாரன்னு இல்லை, ஜென்ரலாகவே வார்னா நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல கொட்டி தீர்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதில் அடுத்தடுத்து அதை பற்றி பேசிட்டே போவோம். இந்த வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே எனக்கு பிடிக்காத ஒரு மேட்ரு என்னென்னா, அதில் வந்து சிவிலியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது, ஜென்ரலான பீப்புள். அதாவது இப்போது நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி இந்த இடத்துல வார் நடக்குது அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நம்ம பேசுறதுக்குன்னு நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குன்னா அதுக்கான ரீசன்ஸே வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி அட்டாக்லாம் வந்து நம்ம இருக்கிற ஏரியா கிட்டே எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க காரணம் தான். ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு அட்டாக் நடக்கிற அந்த இடத்துல வந்து நம்மளை மாதிரியே யாராவது ஒருத்தர் இருந்திருந்தானா அவனுடைய மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும்? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ட்ராமாவில் அவங்க போய் மாட்டிப்பாங்க. டெத் ஆனவங்களையும் தாண்டி அதில் பொழைச்சவங்க நிறைய பேர் இருந்திருந்தால் கூட மென்டலி அவங்க வந்து ஸ்டேபிளாக அவங்களுடைய திரும்பி ரொட்டீன் லைஃப்க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் எடுத்துக்கும். அந்த வாரோடைய எஃபெக்ட்டுங்கிறது அப்படி தான் இருக்கும். பொதுவாக நம்ம ஏஷியன் டைம்ஸில் இருந்த ஆளுங்கள்லாம் வந்து நிறைய விஷயத்தில் நம்மளோட ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பழைய மொராலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸ்ட்டுங்கிற விஷயம்லாம் வந்தது அவங்களால தான் அப்படின்ட்டு மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருந்தாலும் அதெல்லாம் கூட ரைட்டு தான். ஆனால் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்தது. அதுதான் வந்து எத்திக்ஸ், வார் எத்திக்ஸ்னு ஒன்று அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் வந்து போருக்கு போனாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்தெந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து அந்த வாரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருந்துச்சு. இந்த செஸ் கேம் விளாண்டவங்களுக்குலாம் தெரியும். சோல்ஜர்னால் இங்கே தான் நகர்த்தணும், கிங்குனா இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த ரூல்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ரூல்ஸ் இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதுதான் வந்து அந்த காலத்தில் ரியல் வார்க்குமே அப்ளிகபிளாக இருந்துச்சு. அந்த மாதிரி நடக்கிற வரைக்கும் அப்போ வந்து அதில் சிவிலியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக அவ்வளோ பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வார் நடந்துக்கிட்டு இருந்தப்போவே நம்மலாம் வந்து நல்லா இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நடக்கிற வார்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு நாட்டை அழிக்கிறதுல தான் வந்து அவங்களுடைய மோட்டிவே இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது, அது வந்து ஒரு நியாயமான பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு அவங்க எடுக்கிற ஸ்டெப்பு வந்து கொஞ்சம்
அநியாயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயம். இதை பேசிட்டே இருக்கிறப்போ எனக்கு ஒரு படத்துடைய சீன் கூட ஞாபகம் வருது. என்னடா இங்கேயும் வந்து படத்தை பற்றி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நான் ஜென்ரலாக நிறைய விஷயம் வந்து அந்த மாதிரி மூவிஸ்லேருந்து பார்த்து தான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதான் தோணுச்சு. பாம்பே படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு முஸ்லீம் ஆளும் போயிட்டு பாம்பே அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துல தனியாக போய் உக்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து வெளியே என்ன நடக்குது, ஏன் எல்லோரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் ஆளுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பாயிண்டில் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றுமே புரியலப்பா, நானும் சும்மா தான் ஒன்று மாதிரி உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருடைய கான்வர்சேஷனும் வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகும். அந்த டைம் வந்து பார்க்குற நம்பிக்கை வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு டயலாக்லாம் சரியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுனால டீட்டெயில்டாக என்னால் சொல்ல முடியல. பட் நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கன்க்ளூட் ஆகிருக்கும் என்ன ஏதுன்னு. அதாவது 2 பெரிய கண்ட்ரிஸ்க்குமே வந்து வார் நடக்கிறப்போ நடுவில் இருக்க சிவிலியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிற அதே மேட்ரு தான். அதுதான் வந்து என்னை ரொம்ப பாதிக்க வைக்கிற விஷயம். அதனால தான் அதோடைய இன்டெப்த்தான மேட்டர்ஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு இன்னும் நிறைய ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதுலேருந்து என்னை டைவெர்ட் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். சரி, இப்போ எதுக்காக இந்த கண்டென்ட்டை வந்து பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துகிட்டு பேசி அவங்களால எதனா ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பேசியிருக்காங்க. நானும் அது மைண்டில் வச்சு தான் பேசியிருக்கேன். நான் பேசுனதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பண்ணுவோம். சரி, டாபிக் வந்து கொஞ்சம் சீரியஸாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம ஒரு ஃபன் மூடுக்கு இறங்கிடுவோம். அதாவது இங்கே ஐபிஎல் வந்து பேன் ஆன விஷயம் எனக்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. நான் மேட்ச் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 2 டேஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஹைலைட்ஸை. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஃபஸ்ட்டு டே வந்து மேட்ச் பார்க்க போகிறப்போ டெக்னிக்கல் இஷ்யூனால நின்றுச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல டிஸ்க்ளைமராக போட்டிருந்தாங்க. நான் நினச்சேன் சரி எதுனா மழை பெஞ்சிருக்கும், அதனால் மேட்சையே கேன்சல் பண்ணி ஆளுக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். அடுத்த நாள் பார்த்தா 2-3 ஷாட் தான் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவன் இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறது ஃபுல்லாக 6-4ன்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சா அது ஹைலைட்ஸுன்னு. அப்புறமா தான் நியூஸ் தெரிஞ்சுது, நம்ம ஊரில் நடக்கிற இந்த வார்னால் ஐபிஎல்லை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் விட இப்போது இந்த சீசனில் தான் வந்து இந்த ஃபேன்ஸுக்குள்ளே நடக்கிற வார் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுது. இதுக்கு வந்து இந்த ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் நேரம் இழுத்து நடந்து முடிஞ்சு அதில் யாராவது ஒருத்தர் கப்பு வாங்கிட்டு போனதுக்கப்புறமும் சில பேர் வந்து அதை வச்சும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இது கொஞ்ச நாளைக்கு நின்னது வந்து நல்லாவே ஒரு நல்ல டிசிஷனுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலியாக 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு பதிலாக டோட்டலாகவே பேன் பண்ணி மறுபடியும் நாங்கள் அடுத்த வருஷம் வரும்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஹாப்பியாக தான் வந்திருக்கும். பர்டிகுலராக வந்து எந்த டீமுக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. தோனி வந்து பிடிக்கும் ஆக்சுவலாக, அதனால் சிஎஸ்கே பிடிக்கும். என்னடா சிஎஸ்கே சரியாக ஆடலைங்கிறதுனால தான் ஐபிஎல் டோட்டலாகவே இந்த வருஷம் பேன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியான்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. உண்மையாலே வந்து இந்த ஃபேன்ஸோடைய சில டாக்ஸிக் ஃபேன்ஸோடைய பிஹேவியருங்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ஐபிஎல் வந்து அப்படியே பேன் ஆகி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுற விஷயம். சரி, இந்த ஐபிஎல்லையும் அப்படியே ஓரம் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய மூவிஸ் வந்தது இந்த வாரத்தில். ஆக்சுவலாக ஒரே நாளில் 4 படம் கிட்ட ரிலீஸ் ஆகிருந்தது. ஒன்று ஹாலிவுட் படம், எனக்கு ஐடியா இல்லை. மற்றபடி ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. 3த்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதில் பெருசாக எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரெய்லரில் என்ன பார்க்குறீங்களோ, அதாவது அந்த படத்துக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த கிளிம்ஸ் தான் வந்து அந்த படத்தோடைய ஹோல் ஸ்டோரியுமே. அதை தாண்டி அதில் புதுசாக வேறு விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த படம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கான ரீசன் வந்து
நிறைய விஷயம் வந்து அந்த படத்தை வந்து அவங்க டெக்கரேட் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் திணிக்காமல் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதை தாண்டி ரெட்ரோ பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கோ இல்லை இந்த படமும் வந்து ஊற்றிக்கிச்சு, சூர்யாவுக்கு இது கம்பேக் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. கங்குவாலாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து இட்கேஸ் 3க்கு போனோம் அப்படின்னா, இந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இட்கேஸ் 1 வந்தப்போவே ஒரு செம்ம க்ரைம் த்ரில்லர் மூவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அந்த படம் பார்க்க ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அதோடைய பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரான்ச்சைஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். ப்ளஸ் வந்து எனக்கு நானியும் ரொம்ப பிடிக்கும் ஜெர்சி டைம்லேருந்து. ஜெர்சிக்கு அப்புறம் அவருடைய பழைய படம் பார்க்க ஆரம்பித்து நான் அதுக்கும் ஃபேனு. அதுலேருந்து கண்டினியூஸாக இப்போது ஒரு 4-5 படம் பண்ணிகிட்ருக்காருல, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்படிங்கிறதுனால அவர் படமும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரீசெண்ட் டைம்ஸில். அப்படி இது ரெண்டும் கம்பைன் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த படம் எப்படியாவது தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் அது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து மொபைல்லே பார்த்துட்டேன். மொபைலில் பார்க்கும்போதே ஆக்சுவலாக அந்த படம் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு. ஒரு டீசெண்டான மூவி மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இன்னும் தேட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஓடிடிக்கு இன்னும் ரைட்ஸ் வரல அப்படின்னு நினைக்கிறேன். வரத்துக்குள்ளே எப்படியாவது ஃபேமிலியோடு தேட்டரில் போயிட்டு பாருங்கள். அந்த படம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. வீக்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ப்ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நிறைய வரும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டே டியூன்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.